ஹலோ பேரண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல் பிரணீத் மம்மி. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஆட்டிசம் குழந்தைங்களோட மெமரி பவர் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது, அவங்களுடைய பிஹேவியர்ஸை எப்படி ரெடியூஸ் பண்ணுறது, வீட்டில் எப்படி அவங்கள என்கேஜ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாங்க. இந்த மாதிரியான வீடியோஸ் தான் இப்போ நம்ம தொடர்ந்து ஒரு சீரீஸாக போட்டுட்ருக்குறோம். வீட்டில் இந்த குழந்தைங்கள என்கேஜ் பண்ணாமல் விட்டிங்கன்னா பயங்கரமாக செல்ஃப் டாக் பண்ணுவாங்க, செல்ஃப் லாஃப் பண்ணுவாங்க, இந்த லாஸ்ட்டுக்கும் அந்த லாஸ்ட்டுக்கும் ஓடுவாங்க, பொருட்களை எல்லாம் தூக்கி கீழே வீசுவாங்க, ஒரு இடத்துல போய் படுத்துக்குவாங்க, அம்மா அப்பா தம்பி இவங்களெல்லாம் போட்டு அடின்னு அடிப்பாங்க, பொருட்களை எல்லாம் எடுத்து கீழே தூக்கி வீசி போட்டு உடைப்பாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாம் உங்கள் குழந்தைங்க பண்ணாங்க அப்படின்னா அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் பண்ணுறதுக்கு நம்ம அலோவ் பண்ணக்கூடாது. அதுக்கு பதிலாக அந்த குழந்தைங்கள பாசிட்டிவாக என்கேஜ் பண்ணணும். அது என்கேஜ் பண்ணுறதுக்கு ஒரு விஷயம் என்னென்னா, அவங்களுக்கு டாய்ஸ் வாங்கி கொடுக்கணும். இப்போ ஆட்டிசம்னா எல்லா டாய்ஸ் அவங்களால விளையாட முடியாது. ஒரு டாயை எப்படி விளையாடணும் அப்படின்னு ஆட்டிசம் குழந்தைங்களுக்கு தெரியாது. அதனால் அந்த குழந்தைங்களுக்கு புரிகிற மாதிரி இல்லைன்னா ரொம்ப விருப்பமான மாதிரி ஏதாவது ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லை பேசிக் டாய்ஸ் அவங்களுக்கு வாங்கி கொடுத்து அதை எப்படி விளையாடணும் அப்படின்னு நீங்கள் சொல்லிக் கொடுக்கலாம். ஸோ இது மூலமாக அவங்களோட பிஹேவியர்ஸ் ரெடியூஸ் ஆகும். வீட்டில் அந்த குழந்தைங்கள என்கேஜ் பண்ண முடியும். அந்த பொருளை வச்சு எப்படி விளையாடணும் அப்படின்னு கற்றுக்கிட்டா அந்த பொருளை வச்சு அவங்களே செல்ஃபாக விளையாட ஆரம்பிச்சிருவாங்க. இது மூலயமா அவங்கள தன்னைத்தானே என்கேஜ் பண்ணிக்குவாங்க. அப்படி ஒரு பொருளை எப்படி விளையாடணும்னு கற்றுக்கிட்டு விளையாடுறது மூலியமாக அவங்களுடைய மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ சாதாரணமாக ஒரு டாய் ப்ளே தானே, இதில் என்ன இருக்குது அப்படின்னு நினச்சி விடாமல், என்ன டாய்னாலும் உங்கள் குழந்தைக்கு என்ன டாய் ரொம்ப பிடிக்குமோ அதை வாங்கி, அட்லீஸ்ட் ஒரு கிளுகிளுப்பையாக இருந்துச்சுன்னா கூட அதை வாங்கி நீங்கள் அதை எப்படி விளையாடணும் அப்படின்னு உங்கள் குழந்தைக்கு சொல்லி கொடுக்கணும். ஸோ இப்போ பிரணீத்து இந்த ஒரு பழைய ஃபோன் வீட்டில் இருந்துச்சு, அதை கொடுத்து எப்படி விளையாடணும் அப்படின்னு, இதில் எப்படி 1 2 3 பட்டன்ஸ் அமுக்கணும், இந்த ரிமோட்டை ஃபோன் மாதிரி எப்படி பேசணும் அப்படிங்கிறத நான் அவனுக்கு சொல்லி கொடுக்க ட்ரை பண்ணுறேன். அவனுக்கு பாருங்கள் புரியவே மாட்டேங்குது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் அதை நம்ம ட்ரெயின் பண்ணி கொண்டு வர முடியும். அவன் சில நேரங்களில் பட்டனை அமுக்குவான், இந்த ரிமோட்டை வாங்கி காதில் வச்சு ஹலோ அப்படின்னு சொல்லுவான். நம்ம இது பிரணீத்து யாரோ பேசுகிறாங்க, பிரணீத்து உங்கூட யாரோ பேசணுமாம்மா, இந்தா வாங்கி பேசு அப்படின்னு சொல்லி ரிமோட் கொடுத்தீங்கன்னா வாங்கி அதை காதில் வச்சு யாராவது பேசுகிறாங்களா அப்படின்னு ட்ரை பண்ணுவான். இது பாரு ஃபோன் பண்ணு அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த நம்பர் 1 பார்த்தியா 2 பார்த்தியா 3 நம்பர் அமுக்கு ஃபோன் பண்ணு அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணி அவனுக்கு இதை வச்சு நான் வீட்டில் என்கேஜ் பண்ணுவேன். ஸோ இதே மாதிரி உங்கள் வீட்டில் என்ன பொருட்கள் கிடைச்சாலும் சரி என்கேஜ் பண்ணுங்கள். எப்படி என்கேஜ் பண்ணணும்னு தெரியல அப்படின்னா நம்மளோட வீடியோஸ் நிறைய போட்டிருக்கோம். பேசிக் டாய்ஸ் எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணுறது, அந்த டாய்ஸை வச்சு அந்த குழந்தைக்கு எப்படி விளையாட சொல்லி கொடுக்கறது, அந்த டாய்ஸை சொல்லி கொடுக்கறதுனால அந்த குழந்தைக்கு என்ன இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம சேனலில் லைனாக போட்டுகிட்டே வரோம். அந்த வீடியோஸ்லாம் இந்த சீரீஸை தொடர்ந்து பாருங்கள், பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். தேங்க்யூ ஸோ மச்.